வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. அதாவது புது வருஷம் 2023 வரப்போகுது. ஸோ இந்த புது வருஷத்தில் நம்ம எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில டிப்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருக்கட்டும், அண்டு இது வரைக்கும் சேமிக்கலை, இப்போ தான் சேமிக்க போகிறேன், என்ன சேமிக்கலாம், எப்படி சேமிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். அண்டு நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ஆல்ரெடி நான் சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த புது வருஷத்துலேருந்து உங்களோட சேவிங்ஸை அதிகப்படுத்த ஆரம்பிங்க. ஏதாவது ஸ்கீம்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை இன்னும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம அதிகமான பணத்தை சேமிக்க முடியும். ஸோ அதுக்காகவும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களால் இன்னும் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்குது, நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்றைக்கான மணி சேவிங் டிப்ஸ் நம்ம என்ன எப்படி பண்ணலாம், அண்டு என்னென்ன மெத்தடில் அதை சேவ் பண்ணலாம், என்னென்ன ஸ்கீம்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2023 இருந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் கொண்டு வந்துக்கணும். ஸோ இப்போத்துலேருந்தே நீங்கள் தயாராகிக்கோங்க. இந்த புது வருஷத்துலேருந்து டே 1லேருந்து நம்மளோட சேவிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்றப்ப நீங்கள் இப்போத்துலேருந்தே சின்ன சின்னதாக பிளானெல்லாம் போட்டு வச்சுக்கணும். அதில் குறிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இன்கம்மை ஃபஸ்ட்டு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவரோட இன்கம் எவ்வளோ, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்த்து சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத போட்டுட்டு அதில் உங்களோட மந்த்லி பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போடணும். ஸோ மந்த்லி பட்ஜெட்னால் நமக்கு அந்த மாதம் ஃபுல்லாக என்னென்ன செலவுகள் இருக்குது, நமக்கு ஃபிக்ஸடான சில செலவுகள் இருக்கும், வாடகை, கரண்ட்டு பில்லு, கேஸு, இந்த மாதிரியான செலவுகள் இருக்கும். அண்டு சில செலவுகள் அந்தந்த மாதத்துக்கு வேறுபடும். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பென்சஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ செலவு பண்ண போகிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அண்டு வர பணத்துக்குள்ளே நம்ம பட்ஜெட்டை போட்டோம் அப்படின்னாலே நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். ஸோ அதுலேருந்து நீங்கள் சேவிங்ஸ் எடுத்து வைக்கலாம். அண்டு மந்த்லி பட்ஜெட் மட்டும் இல்லாமல் நீங்கள் இயர்லி பட்ஜெட்டும் போடணும். இந்த இயர்லி பட்ஜெட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பசங்களோட ஃபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம பே பண்ணுவோம். ஸோ அது எந்த மந்த் வருது, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்போம் இல்லையா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இயர்லி ஒன்ஸ் நம்ம பே பண்ணுவோம். ஸோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்ஐசி பாலிசி ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இயர்லி பட்ஜெட்டில் வரும். ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கட்டுவோம் இல்லையா. ஸோ என்னென்ன நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு பணம் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கான பட்ஜெட்டையும் உங்களோட மந்த்லி பட்ஜெட்டில் கொண்டு வந்துடணும். இப்போ வருஷத்துக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதை சேவிங்ஸ் ஆர்டியாக போட்டு, இப்போ குழந்தைங்களுக்கு வருஷம் ஃபீஸ் கட்டுறீங்க ஒரு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் அப்படின்றப்ப மாதம் ஒரு 4,000 5,000 நீங்கள் அதுக்காக சேர்த்து வச்சுட்டே வரணும். ஆர்டி ஏதாவது போட்டிங்க அப்படின்னா அந்த இயர்லி பட்ஜெட், அதாவது நமக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 50,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்றப்ப இந்த பணம் அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அந்த டைமில் பேனிக் ஆக வேண்டியதில்லை, மொத்தமாக எப்போ பணத்தை ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மந்த்லி பட்ஜெட்டும் இயர்லி பட்ஜெட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் அதில் போட்ட மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நம்மளோட எக்ஸ்பென்சஸை கட் பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக நம்மளோட சேவிங்ஸை கொண்டு வர முடியும். அண்ட் அதில் ஃபிக்ஸட் சேவிங்ஸ்னு சிலது இருக்கும். நம்ம இன்கமில் உங்களோட வரவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஃபிக்ஸடாக நம்மளால் சேமிக்க முடியும். மாதம் என்னால் 2,000 ரூபாய் கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும், அதை எடுத்து வச்சுட்டு தான் நான் மீதி செலவெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க அந்த 2,000 ரூபாவை உங்களோட லாங் டேர்முக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது நான் 2,000 ரூபாங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 2,000 5,000 10,000 உங்களால் மாதம் ஃபிக்ஸடாக இவ்வளோ எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களோட லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கும்
பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளால் இவ்வளோ கண்டிப்பாக சேமிக்க முடியுங்கிறப்ப நீங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ்க்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் போட முடியும். அந்த மாதிரி போடுறப்ப அந்த பணம் வந்து உங்களோட கோல்ஸ்க்கு வந்து ஃப்யூச்சர் கோல்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். எந்த டைமில் நமக்கு பணம் வேணுமோ அந்த டைமுக்கு அதை எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஃபிக்ஸடு சேவிங்ஸாக நமக்கு இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சேவிங்ஸாக நம்ம இப்போ நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப் ஆஃப் அதாவது இன்கம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணுற பணத்தெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் உங்களோட சின்ன சின்ன கோல்ஸ் ஏதாவது இருக்கும். வருஷத்துக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ட்ரிப் போகணும், இல்லை ஒரு ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருள் வந்து வாங்கணும், இல்லை கோல்டு ஏதாவது வாங்கணும் பசங்களுக்கு, அந்த மாதிரியெல்லாம் வாங்கணுன்றவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம சேவ் பண்ணி மாதம் மாதம் சேவ் பண்ணலாம். அண்ட் ஃபிக்ஸட் சேவிங்கில் நீங்கள் கோல்டு சிட்டு ஸ்கீம் அந்த மாதிரியும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 மாதம் அப்படி இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸடாக வந்து கோல்டு சிட்டில் ஒரு ₹1000 இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்டு நம்ம வந்து ஆர்டி போடுறோன்றப்ப ஆர்டியில் வந்து ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் நம்ம போடணும், மாற்றி மாற்றி போட முடியாது. ஸோ ஃபிக்ஸடாக ஒரு நாள் ஒரு ₹1000 போட முடியும். அப்படிங்கிறதெல்லாம் ஃபிக்ஸட் சேவிங்கில் நீங்கள் போட்டுட்டு அந்த ஃபிக்ஸட் சேவிங்கில் வந்து கோல்டு சிட்டு வாங்கணும், ஆர்டிக்கு போடணும், அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெண் குழந்தைங்க இருக்குன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டமில் மாதம் ₹1000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பிபிஎஃப்ல என்னால் மாதம் ஒரு ₹500 ₹1000 போட முடியும். இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்கீம்லலாம் வந்து லாங் டேர்முக்கு போட்டுக்கலாம். அண்டு அடிஷ்னலாக நம்ம சேவ் பண்ணுறோம். ஒரு மாதம் வந்து இப்போ உண்டியல் சேமிப்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு போடணும்னு கிடையாது. நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இப்போ பைசா இருக்குது, இன்றைக்கி செலவு போக மீதி ஒரு ₹100 இருக்குது அப்படின்னா அந்த வந்து உண்டியலில் போடலாம். ஒரு நாள் ₹10 தான் இருக்குனால அந்த ₹10 உண்டியலில் போடலாம். இந்த மாதிரியும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ். அண்ட் நான் சொன்ன மணி சேவிங் சேலஞ்சஸும். ஸோ இது மூலயமா வர காசெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்தந்த மாதம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் காசு சேர்ந்தா கூட அதை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது லாபமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வர காசில் சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து இன்கம் நம்ம வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, என்னால் எதுவுமே சேவ் பண்ண முடியலன்றவங்க எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த புது வருஷத்தில் அதிகமாக நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏதாவது பண்ணலாமா, இல்லை ஹஸ்பண்ட் மட்டும் வேலை செய்கிறாங்கன்னா ஒய்ஃப் ஏதாவது ஒர்க் பண்ணி நம்ம வந்து வீட்டுக்காக எக்ஸ்ட்ராவாக இன்கம் ஏதாவது கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை ரீச் பண்ணிட்டோமா அப்படின்றத பார்க்கணும். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ ஒரு வேலை இல்லைனாலும் நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத எடுத்து வைக்கணும். ஸோ 6 மாதமோ ஒரு வருஷத்துக்கான உங்களோட மாத சம்பளம் எவ்வளவோ அதை வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். அதை தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டு வைங்க. அண்ட் கடன் இல்லாமல் இருக்கோமான்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் கடன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சேமிக்கவே விடாது. ஸோ முதல்ல கடன் இருந்ததுன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழியோ அது பாருங்கள். இதெல்லாம் இல்லாமல், கடன் இல்லாமல் இருந்தாலே நம்ம ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். நம்ம வந்து சேவிங்ஸை வந்து ஈஸியாக வந்து அதிகப்படுத்திகிட்டே போக முடியும். கடன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ண முடியாது. ஸோ கடன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் அந்த கடனை எப்படி அடைக்கிறது, இந்த மாதிரி சேவ் பண்ணுற பணத்தெல்லாம் முதல்ல கடனெல்லாம் அடைச்சிடுங்க. அடுத்தது சேவ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அடுத்தது நம்மக்கிட்ட வர பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ண நமக்கு தெரியணும். நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு அதிகமான பணம் இருந்தால் தான் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும்னு கிடையாது. குறைஞ்ச சம்பளம் இருந்தாலும் நம்மளால் அதிகமாக சேமிக்க முடியும். அதுக்கு தான் இந்த மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நமக்கு தேவை. ஸோ நம்ம சேமிக்கிற பணத்தை ப்ராப்பராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் அதிகமான பணத்தை வளர வைக்க முடியும். நமக்கு தேவையான டைமில் நம்மளோட பணம் வந்து நம்ம கையில் இருக்கும். ஏன்னா எல்லாரும் இப்போது ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி இப்போ ஒரு சேலரி, இப்போ நான் ஒரு 2 பேர் இருக்காங்க, 3 பேரும் ஒரு ₹40,000 சேலரி வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரே மாதிரி 3 பேரும் வந்து லைஃப்பில் ஒரே ஸ்டேட்டஸில் இருக்க போகிறதில்ல. ஒரே மாதிரி இப்போ அவங்க சேவ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறவங்க கிட்ட அதிகமான பணம் இருக்கும். அதை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அது 40,000 நான் செலவு பண்ணிட்டேன்னு சொல்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. இதே அதை சேவ் பண்ணி வைக்கிறவங்க, இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பணம் சம்பாதிக்கிறத விட அதை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தை மேனேஜ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். எந்தெந்த கோலுக்கு நமக்கு 5 வருஷம் கழிச்சு என்ன செலவு இருக்குது, என்ன தேவை இருக்குது, குழந்தைங்களோட படிப்பு எந்த டைமில் நமக்கு வருது, ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணணும், ஒரு 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணணும், அண்டு நம்ம ரிட்டையர் ஆகும்போது நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கணும். அந்த மாதிரி நம்மளோட கோல்ஸ் என்ன டைமில் நமக்கு தேவைன்றதை பார்த்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். ஒரே டைமில் போடாமல் அந்தந்த டைமில் நமக்கு பணம் கையில் வர மாதிரி நம்ம சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எல்லா கோல்ஸையுமே வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்.
அண்ட் லைஃப்பையும் வந்து ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் எல்லாமே பிளான் பண்ணிக்கணும். இந்த இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், நமக்கு எப்போ என்ன பணம் தேவை, நம்மளோட கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்காக நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி லாங் டேர்மில் இருக்கும்போது பெண் குழந்தைங்கன்னா எஸ்எஸ்ஒய் போடலாம், ஆண் குழந்தைங்களா இருந்தால் பிபிஎஃப் போடலாம், இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்படி இருந்தாலும் பிபிஎஃப் போடலாம். அண்ட் ஷார்ட் டேர்மில் போடுறீங்க அப்படின்னா ஆர்டி போடலாம். பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி நம்ம ஆர்டி ஸ்கீம்ஸ் வந்து போட முடியும். ஸோ நீங்கள் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த லாங் டேர்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃபான பிபிஎஃப் இருக்குது, எஸ்எஸ்ஒய் இருக்குது. பெண் குழந்தைங்கன்னா எஸ்எஸ்ஒய், ஆண் குழந்தைங்கன்னா பிபிஎஃப் போடலாம். அண்ட் உங்களோட ஃப்யூச்சருக்கு அப்படிங்கிறப்பவும் நீங்கள் வந்து பிபிஎஃப் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லேயும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம வீட்டில் சேமிச்சு வச்சோன்னா அந்த பணம் அப்படியே இருக்கும். அதே வந்து ஏதாவது ஒரு பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஸ்கீம்ஸில் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலிமா நமக்கு அதிகமான பணம் வந்து ரிட்டர்னாக கிடைக்கும். அண்ட் நம்மளோட எல்லா கோல்ஸையும் வந்து ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 2023 டே 1லேருந்து உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். அதாவது ஒரு கோல்டு சிட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு லாங் டேர்ம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஒரு சேவிங் ஸ்கீமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி ரெகுலராக அதில் பணத்தை போட ஆரம்பிங்க. இது வரைக்கும் போடல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டோம்னா எப்படியாவது மாதம் அதில் நம்ம பணம் கட்டணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதுக்காக பணத்தை எடுத்து வைப்போம், செலவை குறைப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் சேமிக்கிற எக்ஸ்ட்ரா பணத்துலலாம் உங்களோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்டு கம்மியான சேலரி வாங்குறீங்கன்னா அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். கடன் இருந்துச்சுன்னா கடன்லேருந்து வெளியில் வாங்க, அதுக்கப்புறம் சேவ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் உங்களோட பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2023 உங்களால் அதிக பணத்தை சேவ் பண்ண முடியும். அண்ட் சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா கோல்ஸையும் ரீச் பண்ணுறதுக்காக அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.